சமையல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை பூரி பாயசம் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு 2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. பால் 2 டம்ளர், அதாவது 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாங்க. வெல்லம் 1 உருண்டை எடுத்துக்கலாம். அதுக்கும் 2 டம்ளர் ஆகும். இடிச்சு வச்சோம்னா அதில் 2 டம்ளர் வரும். முந்திரி ஒரு 7-8 பீஸ் எடுத்துக்கலாம். பாதாம் 2 போட்டுக்கலாம். தேவைன்னா போட்டுக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்ச் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வெல்லத்தை இடிச்சு நம்ம கரைச்சி வச்சுக்கலாங்க. வெல்லத்தை நல்லா இடிச்சு அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்புல பால் காய வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்புல பால் காய வச்சுக்கலாங்க. பால் சிம்ல வச்சுக்கலாம். இந்த அடுப்புல வெல்லம் கரையுது. அதுக்குள்ள நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு தேய்ச்சி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பூரி பாயாசத்துக்கு 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுல 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு வெள்ளை துணியை தண்ணியில் நனைச்சி அதில் வச்சு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் வச்சிடலாம். வெள்ளை துணியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆகட்டும். அப்புறம் நாம் எடுத்து புரியாட்டிக்கலாம். இப்போ இது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை பூரியா நம்ம தேய்ச்சி இட்டுக்கலாம். இப்போ பால் பொங்கி வந்துருச்சுங்க. இது சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்கலாங்க. மொத்தமாக போட்டு பூரி சுட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன மூடியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பூரியெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம போட்டு வச்சாச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியை மட்டும் வறுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டு நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த பூரி நம்ம மைதா மாவுலையும் செய்யலாம், ரவையிலையும் செஞ்சுக்கலாம். நமக்கு என்ன விருப்பமோ அதில் செஞ்சுக்கலாங்க. கோதுமை மாவில் செஞ்சால் கொஞ்சம் நல்லது, அதனால நான் இது செஞ்சுருக்கேன். இந்த பூரி பாயாசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்படி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பூரியெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பாலில் நம்ம இந்த பூரி எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாம்.
எல்லாம் உள்ளே போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் கொதிச்சு வந்துருச்சு. நம்ம உடச்சி வச்சிருக்கிற இந்த பாதாம் பருப்பு இதில் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்ட்டா வேண்டாம். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். திராட்சையும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதையும் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாங்க. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகு எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. இதில் வடிச்சு ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பை நம்ம மேலே போட்டுக்கலாங்க. இந்த பூரி பாயாசம் செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான பூரி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.